எக்ஸாம்பிள் 7.13 ஒரு curve மேல இருக்கிற எனி பாயிண்ட் x, y அந்த பாயிண்ட் வழியா போகக்கூடிய tangent நார்மல் ரெண்டோட ஈக்குவேஷனும் கேட்குறாங்க. Find the equation of the tangent and normal at any point on the Lissajous curve. இது அந்த curve உடைய parametric equation. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க, ரெண்டு டயக்ராம் நினைச்சுக்க வேண்டாம். பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய் தான் வரும். எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. அப்போ அது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். இதோடைய டயக்ராம் டெக்ஸ்ட் புக்ல அழகா இருக்கு. வீட்டு வாசல்ல கோலம் போட்ட மாதிரி அழகா ஒரு டயக்ராம் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான டயக்ராம். நீங்க புக்கை ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் 7.13 பக்கத்துல சைட்ல இதுக்குண்டான ஒரிஜினல் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எனி பாயிண்ட் வழியா போற டேஞ்சன்ட் நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த கர்வ் உடைய பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? x ஈக்குவல் டு 2 cos 3t, அடுத்தது y ஈக்குவல் டு 3 sin 2t. x t ஆல டிஃபரன்சியேட் பண்ணா dx by dt. 2ங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கலாம், எழுதிக்கலாம். t ஆல தான் டிஃபரன்சியேட் பண்ற. t ஆல டிஃபரன்சியேட் பண்ணா cos t தான் ஃபார்முலா. காஸ்க்கு அப்புறம் டி இல்ல 3t இருக்குது. ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ், ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் அதை இந்த வேரியபிளா ட்ரீட் பண்ணிக்கணும். எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணா காஸ்க்கு அப்புறம் எக்ஸ் தான் இருக்கணும். அதே மாதிரி டீயால டிஃபரன்சியேட் பண்ற, எதால டிஃபரன்சியேட் பண்றங்கிறத டினாமினேட்டர் தீர்மானிக்கும். டீயால டிஃபரன்சியேட் பண்ணா காஸ்க்கு அப்புறம் டி இருக்கணும், டி இல்ல அப்போ அந்த 3t இருக்கு, அதை டீயா ட்ரீட் பண்ணிட்டோம். இப்ப கரெக்டா காஸ் டீயா மாறிடுச்சு. காஸ் டீயோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன் டி, மைனஸ் முன்னால் எழுதிக்கலாம் சைன் டி, டீங்கிறது 3t. எதை டீயா ட்ரீட் பண்ணியிருந்தோமோ அதை இன்னொருக்கா டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணும். எதை டீயா ட்ரீட் பண்ணியிருந்தோம்? 3t. 3ங்கிறது கோஎஃபிஷியன்ட், அது அப்படியே இருக்கு. டீயால டிஃபரன்சியேட் பண்ணா 1. அப்போ இந்த 3tயோட டிஃபரன்சியேஷன் 3 இன்டு 3. அடுத்தது y டீயால டிஃபரன்சியேட் பண்ணலாம், dy by dt ஈக்குவல் டு 3ங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு. டீயால டிஃபரன்சியேட் பண்ணா சைனுக்கு அப்புறம் டி இருக்கணும், சைனுக்கு அப்புறம் 2t இருக்கு. அப்ப அதையே டீயா ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்ப கரெக்டா டீயா மாறிடுச்சு. சைன் டீயோட டிஃபரன்சியேஷன் காஸ் டி. டீன்னு எதை சொன்னோம்? 2t சொன்னோம். எதை டீயா ட்ரீட் பண்ணியிருந்தோம்? 2t டீயா ட்ரீட் பண்ணியிருந்தோம். இப்போ இதை டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணும். ஒரு வேரியபிள் கூட மல்டிப்ளிகேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படி எழுதலாம். ஒரு வேரியபிள் அதே வேரியபிளால் டிஃபரன்சியேட் பண்ணா 1, டீயால டிஃபரன்சியேட் பண்ணா 1. அப்போ 2tயோட டிஃபரன்சியேஷன் 2. இப்போ ஸ்லோப் வேணும். அந்த கர்வ் மேல இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் உடைய ஒவ்வொரு டேஞ்சன்ட் உடைய ஸ்லோப் வேணும். அதுதான் dy by dx. ஒரு ஃபிராக்ஷனை நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ மீனிங் மாறாது. நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் நம்ம dt ஆல டிவைட் பண்ணலாம். dy by dt கீழே dx by dt. ஏன்னா டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரு. dy by dx equal to dy by dx மீனிங் மாறாது. equal to dy by dt 3 into 2 6 cos 2t by கீழே dx by dt. dx by dtங்கிறது minus 2 into 3 minus 6 sin 3t. 6 6 cancel. மீதி என்ன இருக்கு? மைனஸ் மேல கொண்டு வந்துடலாம். மைனஸ் cos 2t by sin 3t. இப்போ நமக்கு கிடைச்சது எல்லா டேஞ்சன்ட்டோடைய ஸ்லோப் இந்த கர்வ் மேல இருக்கிறது. நம்ம இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மேல இருக்கக்கூடிய டேஞ்சன்ட்டோடைய ஸ்லோப்னு நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இம்மீடியட்டா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எழுதிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ், ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்திருந்தா y minus y1 equal to m into x minus x1. y minus y1. y1ங்கிறது என்னது? y1 3 sin 2t equal to m. ஸ்லோப் என்ன ஸ்லோப் கண்டுபிடிச்சுக்கிறோம்? minus cos 2t by sin 3t. அப்புறம் x minus x1. x1ங்கிறது 2 cos 3t. இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற sin 3t இங்க வரப்போ இந்த ரெண்டு கூட மல்டிப்ளை ஆகுது. sin 3t into y னா
sin 3t into y. அப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த sin 3t minus 3 இங்க ஆல்ரெடி sin 2t இருந்துச்சு கூட எது சேருது sin 3t equal to minus cos 2t உள்ள கொண்டு போலாம் அப்ப minus x cos 2t minus into minus plus 2 cos 3t into cos 2t என்ன ஆயிரு 2 cos 2t cos 3t 2 cos 2t cos 3t இப்போ xy எல்லாம் ஒரு பக்கம் மீதி எல்லாம் இன்னொரு பக்கம் எழுதிக்கலாம் இந்த minus x cos 2t இங்க வந்தா plus x cos 2t இங்க ஆல்ரெடி என்ன இருந்துச்சு plus y sin 3t இருந்துச்சு equal to இந்த மைனஸ் அங்க போனா plus 3 sin 2t sin 3t அங்க ஆல்ரெடி என்ன இருக்குது plus 2 cos 2t cos 3t இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் டான்ஜென்ட்டுக்கும் நார்மலுக்குள்ள ரிலேஷன் பெர்பெண்டிகுலர் அப்போ உன்னோட ஈக்குவேஷன் தெரிஞ்சா அதோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன்ல 3 ஆல்டரேஷன் அதை இங்க பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இஸ் x cos 2t plus y sin 3t இருக்கு இந்த sin என்ன பண்ணிக்கோணும் y யோட சைனை மறைச்சுக்கோணும் அப்புறம் xy யோட கோஎஃபிஷியன்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோணும் y யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் sin 3t அது இங்க வரும் அது இங்க வரப்ப என்னவா மாறிரு sin 3t அந்த x அப்படியே இருக்கு அதாவது y யோட கோஎஃபிஷியன்ட் இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட்டா மாறிரு x ஓட கோஎஃபிஷியன்ட் cos 2t அது y யோட கோஎஃபிஷியன்ட்டா மாறிரு அப்ப y யோட கோஎஃபிஷியன்ட் என்ன மாறிரு cos 2t மாறிரு நடுவுல இருக்கிற பிளஸ் ஆப்போசிட் சைனை மாத்திக்கணும் பிளஸ் becomes மைனஸ் 3 ஆல்டரேஷன் ஃபர்ஸ்ட் ஆல்டரேஷன் இந்த சைனை மறைச்சிட்டு xy யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இடம் மாத்திக்கணும் அப்ப இது இங்க வரப்போ sin 3t x x ஓட கோஎஃபிஷியன்ட் அங்க போறப்போ cos 2t y அது ஃபர்ஸ்ட் ஆல்டரேஷன் செகண்ட் ஆல்டரேஷன் மறைச்ச சைனை ஆப்போசிட்டா மாத்திக்கணும் பிளஸ் becomes மைனஸ் தேர்ட் ஆல்டரேஷன் கான்ஸ்டன்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த xy தவிர மீதி எல்லாம் கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு k இந்த சைடு பிளஸ் கே மைனஸ் கே அந்த சைடு பிளஸ் கே மைனஸ் கே எது யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான் இப்போ இந்த நார்மல் இந்த x, y வழியா போகுது அப்ப அந்த x, y இந்த நார்மலோட ஈக்குவேஷன்ல தாராளமா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அட் x என்னது 2 cos 3t y 3 sin 2t இதை xy க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்ப x க்கு பதிலா 2 cos 3t அந்த பக்கத்துல இருக்கிற sin 3t அப்படியே மைனஸ் y க்கு பதிலா 3 sin 2t பக்கத்துல இருக்கக்கூடிய cos 2t அப்படியே ஈக்குவல் டு k இதோட நிறுத்திக்கலாம் பட் புக்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கிறாங்க சோ லெட் அஸ் சிம்பிளிஃபை ஒரு ஃபார்முலா நமக்கு தெளிவா தெரியும் என்ன ஃபார்முலானா sin 2a ஈக்குவல் டு 2 sin a cos a கேர்ஃபுல்லா கவனிங்க இப்போ இந்த 3t இருக்கு இல்லையா இதை ஏவா ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்ப என்ன சிச்சுவேஷன் 2 sin a cos a what is the formula for 2 sin a cos a sin 2a பாருங்க அப்படியே தான் இருக்குது 2 sin a cos a 2 sin a cos a னா sin 2a sin 2a எதை ஏவா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம் 3t அடுத்தது இந்த -3 அப்படியே இருக்கு இங்க கேர்ஃபுல்லா கவனிங்க sin 2t cos 2t இருக்கு இந்த 2t ஏவா ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்ப அந்த 2t ஏ தான் ஏன்னா ரெண்டு சேமா இருக்குது அது ஏனா அது ஏ அப்போ sin a cos a sin a cos a இங்க வந்து 2 இல்ல அப்ப 2 கீழ கொண்டு வந்துக்கலாம் அப்ப sin a 2 sin a cos a னா sin 2a ஃபார்முலா அப்ப sin a cos a என்ன ஃபார்முலா அந்த 2 கீழ வந்துரும் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்தா டிவிஷன் sin 2a by 2 what is the formula for sin a cos a sin 2a by 2 இங்க என்ன இருக்குது பாரு இத பாருங்க sin a cos a sin a cos a ங்கிறது sin 2a by 2 sin 2a எதை ஏவா ட்ரீட் பண்ணியிருந்தோம் 2t by 2
equal to k. 2 into 3, 6. Sine 60 minus 3 by 2. Sine 2 into 2t, 4t equal to k. நார்மலுக்கு தேவையான k கண்டுபிடிச்சிட்டோம். unknown. இமீடியட்டா கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். Equation of normal is x sin 3t minus y cos 2t equal to k. Kங்கிறது என்னது? sin 60 minus 3 by 2 sin 4t. இதுதான் equation of normal. இதுதான் equation of tangent.